பிரைஸ் பீ டு த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று ஆராதனைக்கு வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிறு டிசைபிள்ஷிப் அண்ட் நர்ச்சர் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. ஆராதனை அழைப்பிற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 33 1 9 வரை. நீதிமான்களே, கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகளெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. அவர் நீதியின் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசித்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் அமரவும். அப்போது பாடக்குழுவினர் இறைவணக்க பாடலை பாடுவார்கள். தானம் நான் அனுபவித்தேன், ஸ்நேகமே இனி மறப்பதில்லை. தானம் நான் அனுபவித்தேன், ஸ்நேகமே இனி மறப்பதில்லை. இயேசுவே எந்தன் பிரியமே, போதும் என் வாழ்விலே. இயேசுவே எந்தன் பிரியமே, நீர் போதும் என் வாழ்விலே. தானம் நான்
நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பிதாவே சுவாமி, இந்த காலை வேலைக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. இந்த ஞாயிறு ஆராதனைக்கு எங்களை அழைத்து வந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இம்மட்டும் கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்கும் எங்கள் மீறுதல்களுக்கும் எங்களை மன்னித்தரல வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா. உமது வார்த்தைகளை பிறருக்கு அன்போடு எடுத்து கூறும் பிள்ளைகளாக நாங்கள் மாற உமது பலத்தினாலே நாங்கள் உமது வார்த்தையை பிறருக்கு எடுத்து கூற எங்களை ஆசீர்வதிங்க சுவாமி, பலப்படுத்துங்க சுவாமி. எங்கள் விண்ணப்பங்கள் யாவற்றையும் உமது பாதப்படியில் ஒப்பு கொடுத்து கிறிஸ்து இயேசு நாமத்தினாலே ஜெபவேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமேன். சபையார் எழுந்து நிற்கவும். தொடக்க பாமாலையாக என் பாவம் தீர்ந்த நாளையே என்ற பாடலை நாம் பாடுவோம். நாம் அனைவரும் நின்றவாறே மாறி மாறி வாசிப்போம். என் தேவனே என்னை கைவிட்டீர் என்ற தலைப்பில் மாறி மாறி வாசிப்போம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும்.
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு, ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஆமென். இது துதி ஆராதனை நேரம். நாம் அனைவரும் நின்றவாறே ஆண்டவரை துதித்து பாடுவோம். வேதம் இவ்வாறு சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். இந்த பாடலும் நம்ம இயேசு கிறிஸ்து மேலே வச்ச பற்றுதலையும் இன்றைக்கி மறுபடியும் ஒரு ரீகன்ஃபர்மேஷனாக அவரை மட்டும் பார்க்குற எல்லா காரியங்களையும் அவரை பார்த்து அவரை நோக்கி அவர் மூலமாக எல்லாம் செயல் பண்ணணுன்னு தான் இந்த பாடல் சொல்லுது. நம்ம சேர்ந்து எல்லாரும் பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புராண அழகுள்ளவர் இப்பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தலுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தலுக்கின்றேன். புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்ச்சித்தார், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார். புராண அழகுள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அது நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக
உமக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம் வேதத்தில் யோவான் 3:14 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் நம்மிடத்தில் முதலாவது அன்பு கூர்ந்தார். இந்த வசனத்தை உணர்ந்தவர்களாய் இந்த பாடலை பாடுவோம். மாறாதவர் அன்பென்னாலுமே கல்வாரி சிலுவை நீதிலே காணுதே மாண்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதனாழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று நினைத்தல்லாமலே நீசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதனாலும் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை கல்லினும் தம் உள்ளம் போல நேசித்ததினால் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் வேறில்லையே. நம்ம எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, துன்பங்கள் உண்டு, துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே உண்டு. ஆனால் சில நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கன்றதை மறந்து போய் நம்ம வந்துட்டு கவலையில் இருக்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம சந்தோஷமானாலும் துக்கமானாலும் சோர்வானாலும் எல்லாவற்றையும் நம்ம ஏசு கிறிஸ்துட்ட ஜெபம் மூலமாக நம்ம ஏறெடுக்கணும். இப்போவும் கூட நம்ம கண்களை மூடி இந்த பாட்டை உணர்ந்தவர்களா இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் என்ற பாடலை ஜெபத்தோடு பாடுவோம். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நிறை உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே.
உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சபையார் அமரவும். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் முன்னே வரலாம், அல்லது ஜெபம் தேவை என்றால் நீங்கள் முன்னே வரலாம், அல்லது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை நான் முன்னே அழைக்கிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்களுடைய அன்பின் பரலோக பிதாவே, அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் கால வேளையில் உம்முடைய திரு சன்னிதானத்தில் வந்து உம்மை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக எங்களுடைய கவலைகளெல்லாம், எங்களுடைய கஷ்டங்களெல்லாம், எங்களுடைய கண்ணீர்களெல்லாம் உம்முடைய திரு பாதபடியில் ஆண்டவரை வைக்கும்படியாக தேவரீர் எங்களை அழைத்து வந்த
உம்முடைய மகா பெரிய அன்பை எண்ணி நினைத்து தகப்பன இந்த காலை வேளையில் ராஜா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களெல்லாம் எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உண்ண உணவு, உடுக்க வஸ்திரம், சுகபலன், ஆரோக்கியத்தை கொடுத்து தகப்பனை எங்களுடைய எல்லா இன்பத் துன்பங்களிலே, ஏற்ற தாழ்வுகளிலே உம்முடைய மாறாத கரம் எங்களோடு கூட இருந்ததே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, அருமையான அன்பு பிள்ளைகள் பாடின வண்ணமாக, ஆண்டவரே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறை என்று என்னை சொல்லி ஆண்டவரே பக்தன் பாடின அந்த பாடலை தகப்பனை இந்த காலை வேளையில் தகப்பனை நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆமாம் ஆண்டவரே, அது வெறும் பாடல் வரிகள் மாத்திரமல்ல சுவாமி, எங்களுடைய தேவாதி தேவன், அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தெய்வம் ஆண்டவரை உயிரோடு கூட இருக்கிறபடினால ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதான சவால்கள் வந்தாலும், எப்படிப்பட்டதான குறைகள் வந்தாலும் எங்களுக்கு ஆண்டவரே கவலை இல்லை ஆண்டவரே. காரணம், தேவாதி தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களோடு கூட நடக்கிறார், எங்களை ஆண்டவரே எங்களுடைய எல்லா இன்ப துன்பங்களிலே ஆற்றி தேற்று அரவணைக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாய் ஆண்டவரை ஆற்றுவது போல, தேற்றுவது போல, தகப்பன் ஆண்டவரை கரம் பிடித்து வழிநடத்துவது போல எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆண்டவரை வருகிறீரே சுவாமி. அந்த அன்பை எண்ணி நினைத்து ஆண்டவரை சபையாக, அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையாக, ஆண்டவரை சகோதர சகோதரிகளாக, குடும்பமாக, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திர பலிகளை, கோடி ஸ்தோத்திரங்களை தகப்பன நாங்கள் இந்த காலை வேளையில் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ராஜாதி ராஜன் செய்த அத்தனை மகத்துவங்களை எண்ணி நினைத்தவர்களாக எங்களுடைய நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவரே பரலோக வாசலுக்கு நேராய் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, துதி ஸ்தோத்திர பலிகள் ஆண்டவரே சந்தோஷமாய் இருக்கிற மகா பெரிய தெய்வமே, எங்களுடைய எல்லா துதி ஸ்தோத்திர பலிகளை பரலோகம் ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் அங்கீகரிக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக ஐயனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அருமையான ஆண்டவரே, உம்முடைய திரு சன்னிதானத்தில் உம்மை நம்பி உம்முடைய பாத விடியில் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் முழங்காலில் நின்று கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய அடிமை ஊழியக்காரன் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. ஒருவேளை அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் தேவாதி தேவன் செய்த நன்மைகளை நான் நினைத்தவளாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என சொல்லி ஒருவேளை முன்னே வந்திருக்கலாம். ஒருவேளை அங்கலாய்ப்போடு, ஒருவேளை கேள்விக்குறிகளோடு, ஒருவேளை வியாதிகளோடு, ஜெப விண்ணப்பத்தோடு ஆண்டவர் உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கலாம் சுவாமி. ராஜா, எப்படிப்பட்டதான நிலவரத்தில் அன்பு பிள்ளைகள் வந்திருந்தாலும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் தாமே அன்பு பிள்ளைகளுடைய எல்லா அங்கலாய்ப்புகளை பார்க்கிறீர். எல்லா நன்றி பலிகளை, துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஒரு விஷயம் தகப்பன நீங்க அங்கீகரிக்கும்படியாக ஐயனே உம்முடைய அடிமை நோக்கி நான் பார்க்கிறேன் ராஜா. ஒருவேளை ஜெபத்தோடு கூட வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம். தேவரீர் என்னுடைய ஜெபத்தை கேட்பீராக ஆண்டவர் என்னை சொல்லி வந்திருக்கலாம் ராஜா. உம்முடைய சமூகத்தில் வந்தவர்கள் ஒருபோதும் வெறுமனே திரும்புவதில்லை என்னை சொல்லி வேதம் சொல்லுகிறதே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அது பிரகாசம் அடைந்தன என்னை சொல்லி வேத புத்தகம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதே சுவாமி. அந்த திருவார்த்தையின்படியே அன்பு பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள். உம்மை நம்பி உம்முடைய சமூகத்தில் தங்களுடைய உள்ளத்தை ஊற்றி இருக்கிறார்கள் ராஜா. ஒருபோது ஆண்டவரை ஆராதனை முடிந்து வெளியே போகும் பொழுது வெறுமனே அல்ல, தேவாதி தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தோடு, தேவாதி தேவன் கொடுக்கிற சமாதானத்தோடு ஆண்டவரே அன்பு பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தை விட்டு புறப்பட ராஜா நீங்க உதவி செய்திருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை தொடர்ந்து அன்பு பிள்ளைகளுடைய எல்லா துதி ஸ்தோத்திர பலிகளை தகப்பனே நீர் அங்கீகரிப்பீராக. இந்த வாரத்தில் பிறந்த நாளை, திருமண நாளை அனுசரிக்கும்படியாக இருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. மாஸ்டர் ஜேடனுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அன்பு மகனுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையாய் தயவாய் கூட்டி கொடுத்த ஆயுதனத்துக்காய் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, ஆனிவர்சரி அனுசரிக்கும்படியாக இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜஸ்டின் பிரேம்குமாருக்காக, அன்பு சகோதரி காருண்யா எவாஞ்சலினுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தனபாலனுக்காக, மிஸ்ஸஸ் விமலா தனபாலனுக்காக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. அன்பு பிள்ளைகள் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடக்கூடியதான இந்த நல்ல நாளில் ஆண்டவரே நாங்களும் அவர்களோடு கூட சேர்ந்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் கிருபையாய் தயவாய் கூட்டி கொடுத்த ஆயுதனத்துக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை திருமண பந்தத்தில் இணைத்து ஆண்டவரே நல்ல குடும்ப உறவை கொடுத்து, நல்ல ஆண்டவரே குடும்பத்தை கொடுத்து மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தின அத்தனை பாதைகளுக்காக ராஜா நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை தகப்பட நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. இந்த புதிய ஆண்டவரே வருடத்தில் அன்பு பிள்ளைகளுக்கு என்று நீர் வரைந்து வைத்திருக்கிற உம்முடைய முழு வரைபடத்தின்படியே அன்பு பிள்ளைகளை ராஜா நீர் வழிநடத்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்த தேவைகள் இருந்தாலும் அத்தனை தேவைகளையும் தகப்பன கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. நீதிமொழி
நீதிமொழிகள் 3:10 தகப்பனே நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா, உன்னுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என சொல்லி ஆண்டவரே பக்தன் சாலமோன் எழுதின ஆண்டவரே அந்த இறை வார்த்தைகளை, அந்த திருவார்த்தையை ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காக பிறந்த நாள் திருமண நாளை அனுசரிக்கும்படியாக இருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக உங்களுடைய அடிமை ஊழியக்காரன் நான் சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுடைய எல்லா களஞ்சியங்கள் எல்லாம் ஆண்டவரே பூரணமாய் நிரம்பத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வருடத்தில் மாத்திரமில்லை அல்ல சுவாமி, இனி வரக்கூடியதான எல்லா வருடங்களிலும் ஆண்டவரே களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். ஆண்டவரே என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறீரோ அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொண்டு உமக்கென்று இருக்கிற இடங்களில் தகப்பனே சாட்சியாய் தொடர்ந்து வாழ கர்த்தர் அனுகிரகத்தை பாராட்டியருளும்படியாக ஐயனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து சுவாமி உம்முடைய திரு சன்னிதானத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய அடியேன் உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்குமாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. வந்தவர்கள் ஒருபோது வெறுமனே திரும்பக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய தொடுதலை, பிரசன்னத்தை, ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமாய் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தை விட்டு புறப்பட வேண்டும் சுவாமி. ஆண்டவரே மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தெய்வமோ உள்ளத்தினுடைய ஆழத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என சொல்லி வேத புத்தகம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதே சுவாமி. அந்த வார்த்தையின்படியே அன்பு பிள்ளைகளுடைய எல்லா உள்ளங்களை நீர் பார்க்கிறீர். வெறுமையோடு கூட வந்திருக்கலாம் ஆண்டவரே தகப்பனே, தவிப்போடு வந்திருக்கலாம், அங்கலாய்ப்போடு கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம் சுவாமி. அவரவருடைய நிலவரங்களுக்கு ஏற்ப தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்திலிருந்து அன்பு பிள்ளைகளோடு தகப்பனே தனிப்பட்ட விதத்தில் ராஜா நீங்கள் இடைபடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆவியானவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற ஜனமாய் ஆண்டவரை புறப்படட்டும். ஆண்டவரை கடந்த ஒரு வார காலமாக உலகத்திற்குள்ளாக போய் ஆண்டவரே ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் விடாய்த்து போயிருக்கலாம் சுவாமி. விடாய்த்து போயிருக்கிறதான நிலவரத்தை அறிந்திருக்கிற மகா பெரிய தெய்வமே அன்பு பிள்ளை ஆற்றி தேற்றி அரவணைப்பீராக. ஆண்டவரை எப்படிப்பட்டதான கிரைசிஸ் இருந்தாலும், ஒருவேளை எமோஷனல் கிரைசிஸா இருக்கலாம், எக்கனாமிக் கிரைசிஸா இருக்கலாம் ஆண்டவரே, குடும்ப உறவுகளில் உறவுகள் மத்தியில் ஆண்டவர் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் சுவாமி. எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் ஆவியானவர் தாமே அன்பு பிள்ளைகளை ஆண்டவரை ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் ராஜா நீங்க பலப்படுத்தி அருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அருமையான குடும்ப உறவுகளுக்காக இந்த காலை வேளையில் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ரஜா நீர் எங்களை அழைத்தீர் ஆண்டவரே, குடும்பம் என்கிறதான ஒரு இன்ஸ்டிடியூஷனை கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கென்று சாட்சியாய் வாழும்படியாக கற்றுக் கொடுத்தீரே ராஜா. வேத வார்த்தையின்படி அன்பு பிள்ளைகள் குடும்பமாய் உமக்கென்று இருக்கிற இடங்களில் சாட்சியாய் வாழ உதவி செய்திரும்படியாக ஜெபிக்கிறேன். கணவன் மனைவி உறவுகளுக்காக, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. உறவுகள் மத்தியில் ஏற்படுகிற சத்துருவானவன் விதைக்கிற தேவையில்லாத விதைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இந்த காலை வேளையில் எடுத்து போடுவீர். குடும்ப உறவுகள் ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேலை செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இருக்கிற இடங்களில் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. அதிகாருடைய கண்களில் தயடைக்க உதவி செய்யுங்க. இவர்கள் அநேகருக்கு தயபாராட்டுகிற பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ ராஜா நீங்க உதவி செய்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. திருச்சபை சார்ந்த பெரியவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற எங்களுடைய அன்புள்ள தெய்வம் ஒரு விசை ஆண்டவரே அன்பு பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரை பெரியவர்களை பலப்படுத்தி ஆயுதங்களை கூட்டி கொடுத்து எங்களுடைய சபையில தொடர்ந்து ஆசீர்வாதமாய் பெரியவர்களை ராஜா நீங்க வைத்திருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்காய் ஸ்தோத்திரம், பெண்கள் சங்கத்துக்காய் ஸ்தோத்திரம், ஆண்கள் சங்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் இருக்கிறதான ஒவ்வொரு ஏஜென்சியும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த திருச்சபை மூலமாக ஏறெடுக்கிறதான எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே உங்களுடைய அன்பின் கரத்தை வைப்பீராக. இன்னும் ஆண்டவரே திருச்சபை இடங்கொள்ளாமல் போக மட்டும் தகப்பனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இன்னும் ஆண்டவரே இந்த மந்தையில சேராத அநேக ஆடுகள் இந்த பட்டணத்தில் உண்டு சுவாமி. அத்தனை ஆடுகளை இனங்கண்டு உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே கொண்டு வந்து சேர்ப்பீராக தகப்பனே. தொடர்ந்து எங்களுடைய உக்ரனாவ் குழுவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தலைவர்கள் உமக்கென்று ஆண்டவரே செய்கிற அத்தனை பணிவிடைகளையும் தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிப்பீராக. ஆண்டவருக்கென்று தங்களுடைய நேரத்தை, தாளந்தை, பணத்தை கிரயமாய் விதைத்திருக்கிறார்களே சுவாமி, அதற்கேற்ற அத்தனை பிரதிபலன்களையும் தகப்பனை நீங்கள் கொடுத்து ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை தலைவர்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஐயனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவரீருடைய கரங்களில் அருமையான அன்பு பிள்ளைகளுடைய எவாஞ்சலிசம் மினிஸ்ட்ரியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவர் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க, மிஷன் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க ராஜா. எந்தெந்த ஏரியாக்களில் அன்பு பிள்ளைகள் இன்னும் பெருக வேண்டுமோ அத்தனை ஏரியாக்களிலும் ஆண்டவரை அன்பு பிள்ளைகள் பெருகத்தக்கதான கிருபைகளை, வழிவாசல்களை கர்த்தர் திறந்து கொடுக்கும்படியாக சுவாமி நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. அருமையான ஆண்டவரே தகப்பன் இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த திருச்சபையினுடைய பாஸ்ட் இன்சார்ஜுக்காக ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ரெவரண்ட் விஜய் ஜோசப்புக்காக, பாஸ்டர் சார்ல்ஸுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான 2 ஊழியர்களை வைத்து ஆண்டவரை தொடர்ந்து இந்த திருச்சபையை உம்முடைய நாம மகிமைக்காக சத்தியத்தில் வழிநடத்தப்படக்கூடியதான அத்தனை விதமான கிருபைகளையும் அருமையான ஊழியர்களுக்கு, தாசன்மார்களுக்கு ராஜா நீங்க கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து அருமையான இந்த திருச்சபையை உம்முடைய அடிமை ஊழியக்காரன் உம்முடைய கரங்கள்
கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யக்கூடியதான திருச்சபையாய் தொடர்ந்து அன்பு பிள்ளைகளை பலப்படுத்துங்க. தொடர்ந்து ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரை வியாதியோடு ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற மகா பெரிய தெய்வமே, ஆண்டவர் உம்மிடத்தில் அல்லவா சுகம் இருக்கிறது. மருத்துவர்கள் அநேக காரியங்களை சொல்லலாம். எல்லா மருத்துவருக்கு மேலான மருத்துவர் ஆண்டவர் குடும்ப உறவுகளில் இருக்கிறதான வியாதிகள், அவரவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் எடுத்து போடுவீராக. வேத புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே சுவாமி, நீர் கிளையோதின் ஔஷதமாய் இருக்கிறீர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது சுவாமி. தகப்பனே, நீங்கள் மகா பெரிய ஔஷதமாக இருந்து அன்பு பிள்ளைகளை தகப்பனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் சர்வாங்க சுகத்தை கத்தர ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்கு ராஜா நீங்க கட்டளையிடும்படியாக ஐயனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய திருப்பாதங்களில் இந்த அமோக்கியம் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையானது இந்த வட்டாரத்தில் உமக்கென்று கலங்கர விளக்காய் உப்பாய் தொடர்ந்து விளங்க கத்தர் உதவி செய்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இந்த காலை வேளையில் எங்களுடைய மாநாட்டை நாங்கள் நினைவு கூறுகிறோம். மாநாட்டுக்கு தான ஒவ்வொரு போதகர்களை விசுவாச பெருமக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. இந்த நாளில் ஒரு விசேஷித்த நாளாக டிசபிள்ஷிப் அண்ட் நர்ச்சர் என சொல்லி சண்டேவாக என சொல்லி நாங்கள் அனுசரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரை மாநாட்டினுடைய எல்லா ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. சீசத்துவ ஞாயிறை ஆண்டவரை கொண்டாடக்கூடியதான இந்த நாட்களில் எங்களுடைய மாநாடானது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிற மாநாடாய் ஆண்டவருக்கு பிரியமுள்ள சீடர்களை சீசிகளை உருவாக்கக்கூடியதான ஒரு நல்ல மாநாடாய் தொடர்ந்து எங்களுடைய மாநாடு திறம்பட ஆண்டவருடைய மகிமைக்கென்று செயல்பட ராஜா நீங்க உதவி செய்திரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எழுப்புதலுடைய பயணத்தில் ஆண்டவரே எங்களுடைய மாநாடானது தொடர்ந்திட கத்தாவே நீங்க அனுகிரகத்தை பாராட்டியருளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ரட்சிக்கப்படாத ஒரு கூட்ட ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரட்சித்து ஆங்காங்கே திருச்சபையில் சேர்ப்பீராக. உலகளாவிய ஆண்டவரே விசுவாச பெருமக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என சொல்லி வேதம் எங்களை எச்சரிக்கிறதே சுவாமி. ஆண்டவரே மனுஷகுமாரனுடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யக்கூடியதான ஆண்டவரை விசுவாச பெருமக்களாய் உலகளாவிய விசுவாச பெருமக்கள் நிலைத்திருக்க தகப்பன் உதவி செய்திரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையில் ஏற்படுத்தின 5 விதமான ஊழியர்களை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரிமார்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ராஜா இந்த காலை வேளையில் எங்கெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறார்களோ அத்தனை ஆராதனையிலும் தேவ ஆவியானவர் மகிமையாய் ஆண்டவரே நீங்க உலாவிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஜலத்தின் ஆண்டவரே ஜலத்தின் மேல உலாவின தேவம் ஆண்டவரே இந்த காலை வேளையில் சுவாமி உம்முடைய திருச்சபையில உம்முடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் பொழுது தொழுது கொள்ளும் பொழுது எங்கள் மத்தியில் உலாவி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் ராஜா நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஐயனே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டபடினாலும் ஸ்தோத்திரம். மகிமை உமக்கு மாத்திரம் சொந்த ராஜா. எங்களோடு தொடர்ந்து இடைபடுங்க. மீதமுள்ள ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி தருவீராக. சகல துதி கன மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுடைய பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமேன். இது காணிக்கைக்கான நேரம். காணிக்கத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பிதாவே சுவாமி ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த அளவில்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் சுவாமி ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதங்களிலிருந்து சிறு தொகையை உமக்கு காணிக்கையாக அன்போடு நன்றி உணர்வோடு கொண்டு வந்திருக்கிறோம் சுவாமி. ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றமைக்காகவும் நன்றி கூறுகிறோம் சுவாமி. இந்த சிறு தொகையை ஆண்டவரே ஆலயத்தின் மேம்பாட்டிற்காகவும் மற்ற ஊழியத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. கிறிஸ்து இயேசு நாமத்தினால ஜெபம் வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமீன்.
நாம் அனைவரும் நின்றவாறே வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைக்கான திருமறை பாடம் அது ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். Today's scripture reading is taken from Romans chapter 8 verses 1 to 4. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-4. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாகி இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் நின்று விடுதலையாக்கிற்றே. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இது கர்த்தருடைய வார்த்தை. Please be seated. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். மீண்டுமாக உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படியாக தெய்வம் கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த மாதத்தில் நமக்கு இடிஎஸ்சி மாநாட்டினுடைய சார்பாக தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸ் நடந்தது. அநேகர் வந்திருந்தீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் வரவில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் உங்களை அடுத்த வருடத்திற்கு நான் இப்பொழுதே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். சரிங்களா? ஒவ்வொரு வருடமும் மாநாடாக நாம் சேர்ந்து ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாநாடு முழுவதுமாக கான்ஃபரன்ஸ் லெவலில் நம்ம வருடத்திற்கு ஒரு முறை கூடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் மாநாடாக சேர்ந்து நாம் துதிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த துதிகளிலே வாசமாக இருக்கிறார், அந்த துதிகளிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறார். ஆனபடினால அடுத்த வருடத்திற்கு நான் இப்பொழுதே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். அதனால் மறந்துடாதீங்க. அடுத்த வருஷம் எல்லோரும் நான் அநேக முகங்களை பார்க்க வேண்டும் என சொல்லி நான் நம்புகிறேன். சரியா? கேலண்டரில் மார்க் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ. ஓகே, நம்முடைய மாநாட்டின் சார்பாகவும் எங்களுடைய செம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையின் சார்பாகவும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். உங்களுடைய ஜபங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக செம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்கு கடந்த வருடத்தில் நவம்பர் மாதத்தில் எங்களுடைய அந்த கான்சர்ட்டுக்கு நீங்கள் அநேகர் உதவி செய்தீர்கள். உங்களுடைய உதாரணத்துவமான அந்த டிக்கெட்லாம் வாங்கினீங்க, அநேகர் வந்தீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து எங்களுடைய செம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக அந்த ஃபண்ட் ரைசிங்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருடத்தில் நாங்கள் எங்களுடைய அந்த லீஸ் ரினியூவல் அதை நாங்கள் செட்டில் பண்ண போகிறோம். கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் அந்த காரியத்தில் இருக்கும்படியாக தயவாய் உங்களுடைய ஜபங்களில் நீங்கள் நினைவு கூறும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். சரிங்களா? வாசிக்க கேட்ட வேத பாடத்திற்கு நேராக உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அவருடைய பரிசுத்த வார்த்தை மூலமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, அருமையான இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் கால வேளையில் சுவாமி, உம்முடைய திருவார்த்தையை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இடைவிடுவீராக. உம்முடைய அன்பின் வார்த்தையின் ஊடாய் ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதான சத்தியத்தை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் கற்றுக்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்கிறதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்ல, அதை எங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்த தெய்வம் இந்த காலை வேளையில் அனுகிரகம் செய்திருளும்படியாக ஐயனை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சுவாமி ஆண்டவரை, வார்த்தை உம்முடையது, பேசுகிற உம்முடைய வார்த்தையும் இங்கே அமர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரதியாக இருப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கும்படியாக உங்களுடைய போதகர் ரெவரண்ட் விஜய் ஜோசப் அவர்கள் எனக்கு கொடுத்ததான டெக்ஸ்ட் ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 1 to 4 வாசிக்க கேட்டது. த பவர் ஆஃப் காட்ஸ் சால்வேஷன் என்கிற தலைப்பில் நாம் வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்கள், உங்களுக்கு தெரியும், பொதுவாக ரோமருக்கு எழுதின நிருபம், அந்த ரோம புத்தகம் ரொம்ப டாக்ட்ரின்
அடங்கிய புத்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா டைரக்டாக டாக்டரின் தான், அதில் அநேக காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியாது, மேலோட்டமாய் பார்த்தால் புரியாது. ரொம்ப ஆழமாக சிந்திக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையுடைய அந்த உயிரூட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதன் அடிப்படையில் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதான தலைப்புக்கு நேராய் நான் உங்களை வழிநடத்த நான் பிரயாசப்படுகிறேன். இப்படியாக நான் வாசித்தேன். 1941 ஜனவரி 6ஆம் தேதி அமெரிக்க அதிபர் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஐரோப்பாவில் நடைபெற்று கொண்டிருந்த போர் பற்றி ஒரு உரை நிகழ்த்தினார். அவர் சொன்னதில் பெரும்பகுதி என்ன செய்தாயிற்றா, அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில் மறக்கப்பட்டு போயிற்று. ஆனால் அவருடைய உரையினுடைய அந்த டாக்கினுடைய முடிவில் அவர் 4 இன்றியமையா மானிட விடுதலைக்கான விடுதலைகளின் மேல் அடித்தளம் இடப்பட்ட ஒரு உலகத்திற்காக நான் காத்து கொண்டிருப்பதாக சொன்னார் என்று சொல்லி நான் வாசித்தேன் பிரியமானவர்களே. அந்த 4ஐயும் அவர் இப்படியாக குறிப்பிட்டார். 1 பேச்சு சுதந்திரம், 2வது ஆராதனை சுதந்திரம், 3வது வறுமையிலிருந்து சுதந்திரம், 4வது பயத்திலிருந்து விடுதலை. இப்படிப்பட்டதான விடுதலையோடு கூட உலக ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்படுகிறேன், நான் தரிசனத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். இந்த சொற்கள் அவர் அநேக காரியங்களை பேசியிருக்கலாம். அந்த அநேக காரியங்கள் மறந்து போனாலும் இந்த 4 சொற்கள் என்ன செய்தது, இன்றைக்கும் உலகளாவிய இடங்களில் மறக்கப்படாத ஒன்றாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் பிரியமானவர்களே. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரமும் கிறிஸ்துவனுடைய விடுதலை பிரகடனம் என சொல்லி அழைக்கப்படுகிறது என சொல்லி நாம் பார்க்கலாம். இங்கு பரிசுத்த பவுலடியார்கள் 4 செயல்களை என்ன செய்கிறார், கற்றுத்தருகிறார் தம்முடைய ஜனங்களுக்கு. நம்பர் 1 என்னது, நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை. ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. 2வது தோல்வியிலிருந்து விடுதலை, 3வது சோர்விலிருந்து விடுதலை, 4வது பயத்திலிருந்து விடுதலை என சொல்லி 4 விதமான விடுதலை பிரகடனத்தை இந்த ரோமர் 8வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் பிரியமானவர்களே. இந்த அதிகாரத்தில் பவர் ஆஃப் காட் சால்வேஷனை என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய ரட்சிப்பினுடைய வல்லமை என்ன செய்கிறது, இங்கே மிக தெளிவாக இந்த 8வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அதை இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து முடிக்கலாம். President Franklin D. Roosevelt in his January 6, 1941 speech to Congress highlighted the 4 essential human freedoms. Number 1, freedom of speech. Number 2, freedom of worship. Number 3, freedom of poverty. And freedom from fear. Similarly, the Roman chapter 8 declares 4 freedoms for Christians. Freedom from judgment, freedom from defeat, freedom from weariness, and freedom from fear. Illustrating the power of God's salvation, both emphasize liberation and hope. Let us meditate on it. Number 1, freedom from condemnation. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் விடுவதாக. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வசனத்தின்படி இது விசுவாசிகளுக்கு சுதந்திர பிரகடனம் என சொல்லி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. விசுவாசிகள் பாவத்தின் தண்டனை அல்லது குற்றத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை ரோம நிருபம் பரிசுத்த பவுலடியார்கள் என்ன செய்கிறார், இந்த 8வது அதிகாரத்தில் எம்பசைஸ் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கலாம் என சொல்லி அறிந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த விடுதலை அல்லது சுதந்திரம் அவர்களுடைய சொந்த நீதியின் காரணமாக அல்ல, மாறாக அவர்கள் கிறிஸ்து இயேசுவில் இருப்பதால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என சொல்லி நாம் பார்க்கலாம். நம்முடைய சொந்த நீதியின் காரணமாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கவில்லை. நீங்கள் நானும் சோ இன்டலெக்சுவல், ரொம்ப நீங்களும் நானும் ரொம்ப நீதிமான் ஆனபடினால கடவுள் நம்மளை எல்லாம் இந்த அமோக்கிய தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் அமர செய்யவில்லை. ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய ஒத்தாசை நிமித்தமாக கடவுள் என்ன செய்கிறார், உங்களை என்னையும் திருச்சபையிலே ராஜாக்களாக ராஜாத்திகளாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக தெய்வம் என்ன செய்திருக்கிறார், அமர செய்திருக்கிறார் என்கிறதை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து என சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ கிறிஸ்துவில் உட்பட்டவர்களாக இருப்பது என்றால் என்ன,
விசுவாசத்தின் மூலமாய் அவரோடு கூட ஐக்கியமாக இருப்பது. விசுவாசத்தின் மூலமாய் கடவுளோடு கூட நீங்களும் நான் என்ன செய்ய வேண்டுமா? ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும் என சொல்லி வேதம் என்ன செய்கிறது? நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. பிரியமானவர்களே, மேலோட்டமான கிறிஸ்துவம் அல்ல, தேவனோடு கூட நடக்கிற ஒரு ஜீவியம் என சொல்லி நாம் பார்க்கலாம். அவருடைய நீதி விசுவாசிகளுக்கு கணக்கிடப்படுகிறது என சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அவருடைய தியாகம் நம்முடைய மனுகுலத்தினுடைய எல்லா பாவங்களுக்கான முழு தண்டனையை செலுத்தியது. இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்கிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு சாமி மாத்திரம் சிலுவையில் மரிக்கவில்லை என்றால், அவருடைய தியாகம் சிலுவையில் காணப்படவில்லை என்றால், நீங்களும் நானும் இன்னைக்கு மன்னிக்கப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது என்கிறதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதைத்தான் 8வது அதிகாரம் நமக்கு எம்பசைஸ் பண்ணுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை தியாகத்தின் மூலமாக விசுவாசிகள் முழுமையாக விடுவிக்கப்படுகிறார்கள். பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்களா? முழுமையாக விடுவிக்கப்படுகிறார்கள் என சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது. வாசிங்களேன் யாராவது ஒருத்தர். நன்றி. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3:18வது வசனம் ரோமருக்கு எழுதின இந்த நிருபம் 8:1 என்ன செய்கிறது? ஊர்ஜிதப்படுத்துகிறது, கன்ஃபார்ம் பண்ணுகிறது என சொல்லி நாம் பார்க்கலாம். அப்ப விசுவாசிகள் பாவத்தின் தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல தவறாக புரிஞ்சு கொள்ளாது. அப்போ ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அவன் பாவத்தினுடைய தண்டனைக்கு உட்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற மீனிங் கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய செய்த எல்லா பாவங்களையும் இயேசு சாமி சிலுவின் தியாகத்தின் மூலமாய் அவருடைய ரத்தத்தினாலே நீங்களும் நானும் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு நீங்களும் நானும் பாவம் தொடர்ந்து பாவத்தில் இருப்போம் என்றால் அதற்கான கான்சிக்வன்சஸை கட்டாயம் அனுபவிக்க வேண்டும். வேதம் அதை கற்றுக் கொடுக்கிறது. எஸ், பாவ மன்னிப்பினுடைய நிச்சயம் நமக்கு நிச்சயம் உண்டு. பாவத்தில் விழும் பொழுது மீண்டுமாக அவருடைய சன்னிதானத்தில் சமூகத்தில் வந்து, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவரே என்னை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் கதறும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் மன்னிப்பினுடைய அந்த காரியத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அதற்கான கான்சிக்வன்சஸை கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அனுபவிக்க வேண்டும். காரணம், ஏற்கனவே நீங்களும் நானும் இரட்சகரை சரியாய் அறிந்து கொண்டிருக்கிறோம். இரட்சகருடைய பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என சொல்லி அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த தியாலஜியை, இந்த வார்த்தையை அநேக சபைகளில் அநேக ஆண்டவருடைய பிள்ளைகள் தவறாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் என்றால் கடைசி வரையும் அவன் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் ரட்சிக்கப்படுவான் என சொல்லி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையிலும் ஆண்டவரோடு கூட நடப்பதிலும் என்ன செய்யணுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும் என சொல்லி அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தினுடைய வாழ்வை முடிக்கும் வரை மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறதுங்க? போராடி கொண்டு இருக்கிறது. மாம்சம் ஒரு பக்கம் உலகத்தினுடைய காரியங்களில், உலகத்தினுடைய மற்ற சிற்றின்பங்களில் தொடர்ந்து நம்மளை அடிக்ட் பண்ண செய்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆவி என்ன செய்யும்? ஆவி உற்சாகம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆவி என்ன செய்யும்? ஆண்டவருடைய காரியங்களை தேட வேண்டும், ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எதற்கு காலையில் சண்டேவே வந்து ஆண்டவருடைய சபையில் உட்கார்ந்துருக்கணும் இல்லையா? அப்படிங்கிற அந்த காரியத்தை மாம்சீக என்ன செய்யும்? பேசும். மாம்சீக சிந்தனை என்ன செய்யும்? கசப்பை கொண்டு வரும். மாம்சீக சிந்தனை என்ன செய்யும்? மற்றவர்கள் மீது வெறுப்பை கொண்டு வரும் என சொல்லி பார்க்கலாம். உலகம் பார்க்கிறபடி பார்க்கும். ஆனால் ஆவியினுடைய சிந்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிற பார்வையின்படி உங்களை என்னையும் பார்க்க செய்யும் என சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவியிலே நடப்போர் என்ன செய்வாங்க? இதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என சொல்லி வாசிக்க கேட்ட வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, ஆவியில் நடப்போர் என்பது, நல்ல கவனிங்க, ஆவியில் நடப்போர் என்பது கிறிஸ்து இயேசுவில் மீட்கப்பட்ட விடுதலை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருப்போர். இன்றைக்கி அநேக வேளையில் நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம் ஆண்டவருடைய இறை வார்த்தைகளை. ஆவியில் நடப்பது என்பது என்ன? அன்னி பாஷை பேசிட்டே நடக்கிறது ஆவியில்? அது அர்த்தம் கிடையாது. ஆவியில் நடப்பது என்பது ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, ஆண்டவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை. காலஞ்சென்ற அருமையான ஐயா டிஜிஎஸ் ஐயா இப்படியாக சொல்லுவார், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சாதாரண வாழ்க்கை அல்ல. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தெய்வத்தோடு கூட நடக்கிற ஒரு வாழ்க்கை. அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் என்னவா? பிரதிநிதிகள். யாருக்கு பிரதிநிதிகள்? நம்முடைய அரசாங்கத்துக்கோ நம்முடைய திருச்சபைக்கோ அல்ல,
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதிநிதிகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்கிற இடங்களில், இருக்கிற இடங்களில், நம்முடைய குடும்பங்களில், குடும்ப உறவுகளில், சமுதாயத்தில், பணியிடங்களில் நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்கள் என்கிறதை நீங்களும் நானும் மறந்து போய்விடக்கூடாது. அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் என்கிறதை ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். அப்போ தான் இந்த 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான இந்த விடுதலை பிரகடனத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியுமா? என்ஜாய் பண்ண முடியும். இல்லைன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகும் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளதாக இருப்போம். என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்துக்கு போனாலும் அவருடைய எண்ணங்களெல்லாம் என்ன இருந்துச்சு? எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் நாங்கள் வெள்ளரிக்காயும் பூண்டு நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோன்னு சொல்லி வனாந்தரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அதே போல தான் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய விலையேற பெற்ற அந்த சால்வேஷனை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அநேக வேளைகளில் உலகத்தோடு கூட கம்பேர் பண்ணுறோம். உலகம் அதை செய்கிறது, உலகம் இதை செய்கிறது. நல்லா கவனிங்க, திருச்சபை என்பது இன்றைக்கு பழைய காலங்களில், அதாவது அப்போஸ்தல காலகட்டங்களிலும் அதற்கு பிறகு உள்ளதான காலகட்டங்களிலும் திருச்சபை என்ன செய்ததுங்க? திருச்சபையிலிருந்து உலகத்தை பார்த்தார்கள். இன்றைய திருச்சபை என்ன தெரியுங்களா? உலகத்திலிருந்து திருச்சபையை நம்ம பார்க்கிறோம். புரியுதுங்களா? உலகத்திலிருந்து திருச்சபை. அப்போ உலகம் இதெல்லாம் செய்யுது. அப்போ உலகம் க்ரௌடை இழுக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யுது. அப்போ நம்மளும் என்ன செய்யும்? திருச்சபையும் அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? தள்ளப்படுகிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கடவுள் உங்களை என்னையும் அழைக்கவில்லை. விடுதலை பிரகடனத்தை கொடுத்தது ஆண்டவருக்கு பிரதிநிதிகளாக நீங்களும் நானும் வாழும்படியாக. அதை நீங்களும் நானும் ஒருபோது என்ன செய்யக்கூடாதுங்க? மறந்து விடக்கூடாது. அதனால தான் ஆவியில் நடக்க வேண்டும். ஆவியில் நடப்பது என்பது ஆண்டவருடைய வார்த்தையின்படி டே டு டே லைஃப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? அப்ளை செய்ய வேண்டும். அதுதான் ஆவியில் நடப்பது என சொல்லி நாம் பார்க்கலாம். அவர்களுக்கு நித்திய தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது என சொல்லி நாம் பார்க்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துக்குள்ள வாழ்கிறோம். ஏசாமி உலகத்தில் வாழ்ந்தார். ஆனால் ஏசாமி உலகத்தில் வாழ்ந்தாலும் பாவிகள் மத்தியில் வாழ்ந்தாலும் பாவம் அவருக்குள்ளே பிரவேசிக்கவில்லை என சொல்லி நாம் பார்க்கலாம். நீங்களும் நானும் அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்ட் என சொல்லி சொல்லுகிறோமே, உலகத்தினுடைய எல்லா கரைதரைகளுக்கு விலக்கி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகிறோமா? இந்த கால வேளையில் சிந்திக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் ஆவியின்படி நடக்கிறோமா அல்லது உலகத்தினுடைய மாம்சத்தோடு கூட நடக்கிறோமா? சிந்திக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். Romans chapter 8 verse 1 states that believers in Christ are free from condemnation because of their faith in Him. Christ's sacrifice on the cross fully atones for their sins, granting them complete freedom from eternal punishment. John 3:18 supports this freedom from condemnation. Believers are encouraged to live by the Spirit, not by the flesh. Do we walk according to the Spirit or flesh? Let us examine ourselves. Number 2, freedom from the law of sin and death. இந்த வசனத்திலிருந்து நான் அந்த வார்த்தைகளை நான் எடுத்திருக்கேன். வசனத்தில் இருக்குதான், வேற ஒன்றும் இல்லை. நல்லா கவனிங்க இந்த இடத்துல. ரோமர் 8:2 வாசிங்க. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. This verse highlights the transformative power of the Holy Spirit in the life of the believer. மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறதுங்க? காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த வசனம். இந்த வசனம் ஒரு விசுவாசிக்குள் ஏற்படும் பரிசுத்த ஆவியானவருடைய மறுரூபமாக்கப்பட்ட வல்லமையை பற்றி கூறுகிறது. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நம்ம என்ன செய்யுங்க? கிறிஸ்துவை தரித்து கொள்ளுதல், ஆண்டவருடைய அச்சடையாளங்களாக தான் நான் ஏற்கனவே சொன்னேன். அம்பாசிடர் ஃபார் கிரைஸ்டாக பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட ஜனம் ஆண்டவருடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும். நம்ம அழகாக பாடுறோம் இல்லைங்களா? தேவ சாயலாக மாறி, பியூட்டிஃபுல்லான சாங் இல்லைங்களா? தேவ சாயலாக மாறி நான் தேவனை என்ன செய்வேன்? தரிசிப்பேன்னு சொல்லி சந்தோஷமாக பாடுகிறோம். அது வெறும் பாடல் வரிகள் மாத்திரமில்லை, டே டு டே லைஃப்பில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? அப்ளை செய்ய வேண்டும். தேவ சாயலாக படைக்கப்பட்டதான மானிடம் தேவ சாயலை இழந்து நின்றது. காரணம், பாவம் உள்ளே பிரவேசித்தபடினால. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? ஆவியானவர் சொல்லுகிற காரியம் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வல்லமை. யாருக்குங்க? ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு. அப்போ இந்த சால்வேஷன் ஒரு மனிதன் என்ன செய்யுங்க? டோட்டலாக அவனை மாற்றுது.
கேரக்டரை மாற்றுது, குணாதிசயத்தை மாற்றுது, நம்முடைய பார்வை, நம்முடைய சித்தாந்தம், நம்முடைய ஃபிலாசபி என்ன செய்யுதுங்க, மாற்றுது. அப்போ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்ம பார்த்த பார்வை வேற, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய கேரக்டர், நம்முடைய லாங்குவேஜ், நம்முடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே என்ன செய்யுங்க, மாறும். அப்போ மாற்றலைன்னா நம்முடைய சால்வேஷனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் என்ன செய்யணுங்க, வைக்கணும். அப்போ சரியான கிறிஸ்தவ நீங்களும் நானும் பின்பற்றுகிறோமா, சரியான ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்கிற கேள்விகளை நாம் முன்னே வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்பது கிறிஸ்துவனுடைய நீதி என்னப்படும். நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஜீவனுடைய ஆவின். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர்கள் நிருபம் பிரமாணம், அந்த லாவை பற்றி நிறையா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் என்பது கிறிஸ்துவனுடைய நீதி என சொல்லி அழைக்கப்படுகிறது. ஒரு பாவி மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவ மரணம், ஆவிக்குரிய மரணத்தை இந்த இடத்துல பேசுகிறார் பவுல், ஆவிக்குரிய மரணத்தை பற்றி பேசுகிறது என்கிறதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிட்டான். பாவத்திலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலை, அதாவது நித்திய நரகாக்கினையிலிருந்து சாமி என்ன செய்கிறாரா, விடுதலை கொடுக்கிறார் என சொல்லி நாம் பார்க்கலாம். அந்த விடுதலை எப்படி வருகிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்து இயேசுனுடைய இந்த சிலுவினுடைய தியாக மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை பாவ மரணத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலையாக்குகிறார். அநேக கட்டுகள், அநேக உபத்திரவங்கள். இன்றைக்கி எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ சந்ததி பாவம்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சந்ததி பாவம், ஜெனரேஷன் கர்ஸ். ஒரு சில குடும்ப உறவுகளில் ஒரு சில நம்முடைய ரட்சிக்கப்படாத நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் சொல்லுகிற காரியம் பயங்கரமாக இருக்கிறோம். தலைமுறையாய் எத்தனையோ தலைமுறைகளில் இப்படிப்பட்டதான சாபங்கள் இருக்கிறது. என்னுடைய குடும்பங்களில் ஆசீர்வாதம் இல்லை, குறிப்பிட்ட வயதில் என்ன செய்வாங்க, மறித்து விடுவாங்க. இல்லைன்னா குறிப்பிட்ட ஆட்கள், குறிப்பிட்ட பெண்கள், குறிப்பிட்ட ஆண்கள் எங்களுடைய சந்ததியில் ஒரு ஆசீர்வாதம் மற்றவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அவர்களுக்கெல்லாம் ஆன்சர் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தான் ஆன்சர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். மாம்சீக சாபத்திலிருந்து மாத்திரமில்லை, நித்திய சாபத்திலிருந்து, நித்திய ஆக்கினிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாருங்க, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் உடைய அந்த பவரை ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் பார்க்க முடியும், இல்லைங்களா? நீங்கள் யோசிச்சுங்களேன், ரட்சிக்கப்படாத காலகட்டங்களில், அஃப்கோர்ஸ் ஐ எம் கம்மிங் ஃப்ரம் த வேறு ஹிந்து பேக்ரவுண்ட், புற மதத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டவன். என்ன மாதிரி உங்களில் அநேக ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் மக்களை பார்க்கிற விதம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல் எப்படியாக இருக்கிறது? இந்த காலை வேளையில் சிந்திக்கும்படியாக இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை சொல்லி நாம் பார்க்கலாம். அதனால தான் இது ரொம்ப ஃபெமிலியரான வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 5:17. நன்றி, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒளிந்து போயின சொல்லி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. விடுதலை பிரகடனத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்ம என்ன செய்யக்கூடாது? தொடர்ந்து எகிப்தினுடைய பாண்டேஜோடு தொடர்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவர் கொடுத்த மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது என சொல்லி பார்க்கலாம் பிரியமானவர்களே. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. நம்ம நினைக்கணும், நம்ம ஒவ்வொரு நாளும் தற்பரிசோதனை செய்யணும். ரட்சிக்கப்பட்ட காலங்களில் புதுதாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? டிசைபிள்ஸ் சீசத்துவத்தினுடைய கற்றுக் கொடுக்குறோம். நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். நீங்கள் தற்பரிசோதனை செய்யணும், செல்ஃப் எக்ஸாமின் செய்யணும். நான் எந்தெந்த காரியத்தில் பாவம் செஞ்சேன், எந்தெந்த இடத்துல நான் தப்பாக பார்த்தேன், எந்தெந்த இடத்துல நான் தவறாக பேசினேன், என்ன பண்ணணும்? சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆண்டவரே உடைய ரத்தத்தால் கழுவும். தற்பரிசோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் இல்லை, நல்லா கவனிங்க, விசுவாசிகள் மரண பரியந்தான் அதை செய்யணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எந்தெந்த ஏரியாக்கள்லாம் நான் சரியா இல்லை சாமி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே,
என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பினுடைய அனுபவத்தோடு பழையவைகள் ஒளிந்து போக வேண்டும் ஆண்டவரே, சுயம் சாக வேண்டும் ஆண்டவரே என சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்களும் நான் என்ன செய்யணும், ஜெபிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை மறக்கக்கூடாது பிரியமானவர்களே. அதனால தான் பழைய எகிப்தின் தன்மை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் குறைந்து கொண்டே போகணும். குணம் மாற வேண்டும், மனம் மாற வேண்டும், நான் மாற வேண்டும் என்ற பாடலை கேட்டிருக்கிறீங்களா? அப்படி கேட்கலன்னா வீட்டில் போகிற வழியில் கேளுங்க. ஆக்சுவலாக எவாஞ்சலிசம் செமினாரில் அந்த பாடல் நான் சொல்லிட்டு இருந்தேன். பியூட்டிஃபுல்லான சாங்கு. நான் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும், என் மனம் மாற வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், விடுதலை பிரகடனத்தை பெற்ற ஜனமையா நான், ஆண்டவருடைய மகனாய் மகளாய் அழைக்கப்பட்டவன், நான் விடுதலை வாழ்வு வாழ வேண்டும். நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் விடுதலை வாழ்வு வாழாதபடிக்கு மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை சொல்லவே முடியாது. இன்றைக்கு அநேக இடங்களில் நீங்கள் போயிட்டு நீங்கள் எத்தனையோ ட்ரைனிங்களை அட்டன் பண்ணலாம், எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அநேக இடங்களில் போய் கிறிஸ்துவ மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா ஏன் தடுமாற்றம்? அநேக இடங்களில் பயங்கர தடுமாற்றம். ஏன் தெரியுங்களா? நமக்கு அநேக ஏரியாக்களில் விடுதலை வாழ்வு இல்லை. இது கசப்பான உண்மை பிரியமானவர்களே. விடுதலை வாழ்வு வாழும் பொழுது எதுக்கும் எந்த இடத்துலையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏன்னா விடுதலையின் நாயகன் நம்முள் இருக்கிறார். அதனால் சந்தோஷமாய் விடுதலை நாயகனை என்ன செய்ய முடியுங்க, பிரகடனம் செய்ய முடியும் என சொல்லி பார்க்கலாம் பிரியமானவர்களே. கலாத்தியர் 2:20 அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என சொல்லி சொல்லுகிறதை பாருங்க. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இதுதான் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கட்டாயம் நமக்கு நடக்கணும். கம்பளி பூச்சியாய் இருந்த என்னுடைய வாழ்க்கை வண்ணத்து பூச்சியாய் மாறுவதற்கு கிறிஸ்து சிலுவை மாத்திரமே என்கிற அந்த சித்தாந்தம், என்கிற அந்த பிலாசபி நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அதனால தான் பரிசுத்த பவுல் அன்றைக்கே அதை சொல்லி எழுதியிருக்கிறார், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என சொல்லி நாம் பார்க்கலாம். இது நாம் கிறிஸ்துவுக்குள் பெற்றிருக்கும் புதிய அடையாளத்தையும் வாழ்க்கையும் வலியுறுத்துகிறது. நியூ ஐடென்டிட்டி. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நமக்கு ஒரு ஐடென்டிட்டி இல்லை. இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவருடைய ஆலயத்தில் வைத்து, எஸ் அஃப்கோர்ஸ் செக்குலர் லைஃப்பில் உலகத்தில் நீங்கள் மேனேஜராக சோன்சோ பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் வந்த பிறகு ஆண்டவர் கொடுக்குற வெளியேறப்பட்ட ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அவருடைய சீடர்கள். அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன இந்த உலகத்தில்? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவத்தினுடைய காரியத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து ரட்சிக்கப்பட வைத்து ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ஆசாரியர்களாக, நியூ டெஸ்ட்மெண்ட் எராவின்படி ஆசாரியர்களாக ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். லீடர்ஸ், பாஸ்டர், ரெவரண்ட், சோ அண்ட் சோ. கடவுள் உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஐடென்டிட்டி கொடுத்துருக்கிறாரே. இந்த ஐடென்டிட்டி எதனால் வந்துச்சு? நம்முடைய இன்டலெக்சுவலாக, நம்முடைய பெரிய காரியமாக, நம்ம மற்றவர்களை காற்றிலும் பெரிய ஆட்களை ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் கிடையாது. நீங்களும் நானும் கடவுளுடைய தயவை பெற்ற ஜனம். நீங்களும் நானும் ஒரே அடையாளம் என்ன தெரியுங்களா? ரட்சிக்கப்பட்ட ஜனம். அந்த ஒரே அடையாளம் தான் கடவுள் நமக்கு பிரத்யேகமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறதுல சந்தேகம் இல்லை பிரியமானவர்களே. இந்த சுதந்திரம் எதிர்கால வாக்குறுதி மட்டுமல்ல, ஆவியின்படி நடப்பவர்களுக்கு தற்போதைய உண்மை. நல்லா கவனிங்க. This freedom is not just a future promise but a present reality for those who walk according to the Spirit. ஆவியில் நடப்பவர்களுக்கு அது ப்ரெசன்ட் ரியாலிட்டி என சொல்லி நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான விடுதலை பெற்றுள்ளீர்களா? நான் ஏற்கனவே சொன்னது போல் டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொன்ன அந்த காரியத்தை சிந்தித்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை அநேக வேளையில் நம்ம உதாசீனப்படுத்தி விடுகிறோம் அல்லவா? சாதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி பார்ன் அண்ட் பிராட் அப் கிறிஸ்டியன் வீட்டில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விசுவாசத்தை காட்ட முடியும். மற்ற புற மதத்திலிருந்து வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த தாக்கம், அந்த ஓட்டத்தை நீங்கள் சாதாரணமாகவே கண்டுகொள்ள முடியும். அப்போ அது புற மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவனுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாத்துக்கும் அதே ஓட்டம் தான் இருக்கணும், எல்லாத்துக்கும் அதே ஜீல், அதே வைராக்கியம் தான் இருக்க வேண்டும் என்கிறதை நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது பிரியமானவர்களே. ரட்சிக்கப்பட்ட காலங்களில் ஓடி ஓடி ஆண்டவருக்கு ஊழியம் செய்தோம், ஓடி ஓடி ட்ராக்ஸ் கொடுத்தோம். ஆனால் இந்த காலகட்டங்களில் வயது முதிர்ந்து ஆக ஆக நம்மளுடைய ஆவிக்கிறது ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டியும் உயரணும். ஆவிக்குரிய காரியங்களும் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் மேம்பட வேண்டும். அதற்காக தான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்கிறதை மறந்து விடக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விடுதலை பிரகடனத்தை, இப்படிப்பட்டதான விடுதலையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? எப்படி அதை அனுபவிக்கிறீர்கள்? இந்த கால வேளையில் சிந்திக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். ரோமன் சாப்டர் 8 verse 2 emphasize the Holy Spirit's transformative power, freeing believers from the law of sin and death through Jesus Christ. This freedom is achieved through Jesus' sacrifice and resurrection.
empowering believers to live transformed lives. 2 Corinthians chapter 5 verse 17 and Galatians chapter 2 and 20 highlights the new identity, the life in Christ. This freedom is a present reality for those walking in the Spirit. Have you received such a freedom from the law of sin and death? சிந்திக்கும்படியாக நான் உங்களை அழைக்கிறேன். My third and final point, freedom through Jesus Christ. வாசிங்க 3-4 வசனம். நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரோமர் 3:4 வசனத்தின்படி இந்த விலையேறப்பெற்ற விடுதலை கிறிஸ்து இயேசுவின் மூலமே நமக்கு கிடைக்கும். மோசேயின் மூலமாக ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எராவில் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்டதான அந்த நியாயப்பிரமாணம் நல்லதாக இருந்தாலும் மனிதர்கள் என்ன செய்யலை? நீதியை கொண்டு வரவில்லை. உங்களுக்கு தெரியும், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் சாமி அநேக கமாண்ட்மெண்ட்டை கொடுத்தாரு, அநேக லா கொடுத்தாரு, சட்டத்திட்டங்களை கொடுத்தார். பார்த்தாரு மனுஷன் என்ன செய்தான்? ரத்தன சுருக்கமாக சொல்லணும்னா மனுஷன் என்ன செய்தான்? பாவம் செஞ்சுட்டு உடனடியாக பரிகாரம் இருக்கிறதே, பலி இருக்கிறதுன்னு அவனுடைய நிலவரங்களுக்கு ஏற்ப பெரிய ஆளாக இருந்தால், பெரிய ஜாம்பவானா பணக்காரனாக இருந்தால் பெரிய காளையே என்ன செய்தான்? பலியிட்டான். பாவப்பட்டவன் என்ன செய்தான்? சின்ன புறா குஞ்சியை போய் என்ன செய்தான்? தேவனுடைய ஆலயத்தில் பலியிட்டார்கள். ஆண்டவர் பார்த்தார், என்னடா இவன் பாவம் செஞ்சுட்டு சிம்பிளாக பலி செலுத்திட்டு போயிடுறான், அவனுக்கு அந்த முழுமையான மனந்திரும்பலுடைய அனுபவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தம்முடைய சொந்த குமாரனையே இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்து அனுப்பினார் என சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, இது எந்த ஒரு பலியும் இல்லை, கிறிஸ்துவே பலியாக கொடுக்கப்பட்டார் என சொல்லி நாம் பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல அதனால தான் மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் நல்லதாக இருந்தாலும் மனிதர்கள் அது என்ன செய்யலை? பெரிய நீதியை கொண்டு வரவில்லை என சொல்லி நாம் பார்க்கலாம். 3வது வசனத்தின்படி நல்ல கவனி, இந்த இடத்துல பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை அண்டர்லைன் பண்ணுங்க, செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார். இந்த உலகமும் இந்த உலகத்தினுடைய ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எராவில் கொடுக்கப்பட்டதான அந்த லா, அந்த கமாண்ட்மெண்ட் செய்யாத ஒரு காரியத்தை தேவனே செய்யும்படிக்கு என்ன செய்தாராம்? சாமி தம்முடைய குமாரனையே அனுப்பினார் என சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, சர்வத்தையும் படைத்த கடவுள் பாவ மாம்சத்தின் சாயலாக தம்முடைய குமாரனையே பலியாக அனுப்பினார். சர்வத்தை உண்டாக்கின கடவுள், சகலத்தையும் அண்ட சராசரங்களையும் உருவாக்கின சர்வ வல்ல தெய்வம் உங்களுக்காக எனக்காக 6 இன்ச்சு கர்ப்பப்பைக்குள்ளே தன்னை சுருக்கினாரே, இதை விட பெரிய அற்புதம் ஒன்றுமே இல்லை என சொல்லி C.S. லூயிஸ் சொன்னார். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? 6 இன்ச்சு கர்ப்பப்பைக்குள்ளே தன்னை சுருக்கினாரே, இதை விட அற்புதத்தை நான் இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்கலப்பா. C.S. லூயிஸ்ட்ட கேட்டாங்களாம், பெரிய ஃபிலாசபர் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த ஃபிலாசபர் இடத்துல கேட்டப்ப எத்தனையோ மதங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில், எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் அப்படி என்னையா நீ பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்பிளாக இந்த இப்படிப்பட்டதான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாராம். அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தெய்வம் 6 இன்ச்சு கர்ப்பப்பைக்குள்ளே தன்னை சுருக்கினாரே, இதை விட பெரிய அற்புதத்தை நான் ஒன்றுமே கிறிஸ்தவத்தில் பார்க்கல. அதனால தான் கிறிஸ்துவ எனக்கு பிடித்திருக்கு, அதனால தான் கிறிஸ்துவை நான் என்ன செய்கிறேன்? பின்பற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னதாக நான் வாசித்தேன். பிரியமானவர்களே, அப்போ சர்வத்தையும் படைத்த கடவுள் தம்முடைய குமாரனையே பலியாக கொடுத்தார். எதற்காக? மானிட சமுதாயம் விடுதலை பிரகடனத்தை சுதந்திரிப்பதற்காக. நீங்களும் நானும் பாவ சாயலாக அல்ல, விடுதலையின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் சந்தோஷமாய் வாழும்படியாக. கிறிஸ்துவ ஜீவியம் ஒரு ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், சந்தோஷமான ஜீவியம். அது யாருக்கு? ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, கடவுளோடு கூட நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்கும் பொழுது இந்த ஆவியினுடைய அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை டே டு டே லைஃப்பில் என்ன செய்ய முடியும்? சந்திக்க முடியும். ஒரு நண்பரிடத்தில் பேசி கொண்டிருந்தேன். அந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, இந்த கிறிஸ்டியன்லாம் இழிச்ச வாயனுங்க, புரியுதா அப்படின்னாங்க. ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எத்தனை பேர் சிரித்து கொண்டே இருக்கிறோம்? டே டு டே லைஃப்பில் இருக்கிற இடங்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி சொல்லி நம்ம ஆண்டவருடைய மகத்துவங்களை சொல்லி சொல்லி என்ன செய்யணுமா? சிரித்து கொண்டே அது சந்தோஷமான அந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். சாமி கொடுத்த விடுதலை எதுக்கு தெரியுங்களா? இப்படிப்பட்ட சந்தோஷமான வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழும்படியாக. ரொம்ப இதாக இருக்கிறீங்களே, டைட்டாக இருக்கிறீங்களே, ஆண்டவருடைய வசனத்தில் சந்தோஷமாக கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தை கட்டாயம் உங்களுக்குள்ள கிரியை செய்யும், திறந்த உள்ளத்தோடு கூட கேட்கும் பொழுது. ஓகே,
சர்வத்தையும் படைத்த கடவுள் என்ன செய்தாராம்? குமாரனையே பலியாக கொடுத்தார். இவ்வளவு விலையேறப்பெற்ற அன்பு. இதைத்தான் நல்லா கவனிங்க, இதைத்தான் டிவைன் இன்டர்வென்ஷன் சொல்லி அழைக்கப்படுகிறது. அநேக இடங்களில் நம்ம இந்த டிவைன் இன்டர்வென்ஷனை அனுபவிக்க முடியல. காரணம், ஆண்டவருக்கு இடம் கொடுக்கல, அவருடைய ஆவியின் பிரமாணத்துக்கு இடம் கொடுக்கல, அவருடைய வசனத்தின்படி நீங்களும் நானும் நடக்க முடியாத அநேக இடங்களில் டிவைன் இன்டர்வென்ஷன் என்ன செய்யுதுங்க? கிரியை செய்யாது. சர்வத்தையும் படைத்த கடவுள் மானிட சமுதாயத்தை நேசித்தபடினால இந்த டிவைன் இன்டர்வென்ஷனை சாமி இந்த உலகத்திலே இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். இயேசுவானவர் பாவமற்றவராக இருந்த போதிலும் நம்முடைய பாவ நிலையிலே அவர் அடையாளம் காணப்பட்டார். ஐடென்டிஃபைடு வித் அவர் சின்ஃபுல் கண்டிஷன். சகலத்தையும் படைத்த கடவுள் என்ன எப்படி சின்ஃபுல் கண்டிஷனில் தன்னை ஐடென்டிஃபை பண்ணார் அந்த உலகத்தில். அப்போ அவரே பாவ பரிகாரி ஆனார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் பரிகாரத்திற்காக, பாவத்தினுடைய பரிகாரத்திற்காக எங்கெங்கேயோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து தாங்க பரிகாரம். உலக மனிதனுடைய அத்தனை சாபங்களுக்கும் பாவங்களுக்கும் இயேசுவானவர் மாத்திரமே என்னவா இருக்கிறாரு? பரிகாரியாக இருக்கிறார். அவ்வாறு செய்வதன் மூலமாக அவர் மாம்சத்தில் தன்னைத்தானே கண்டனம் செய்தார். உங்களையும் என்னையும் நீங்களும் நானும் கண்டனம் செய்யப்படும்படியாக அழைக்கப்பட்டவர்களுக்கு அந்த கண்டனத்தை, அந்த கண்டம்னேஷனை சாமி என்ன செய்திட்டாரு? தன்னுடைய தலையிலே வாங்கி கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ரோமர் 8:4 மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ்கிற நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதியான கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. அப்போ ஆவியின்படி வாழும் பொழுது எல்லா லாவும் என்ன செய்கிறதுக்கு? ஃபுல்ஃபில் ஆகிறது என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எபேசியர் 2:8-9 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ரொம்ப நீதிமான், ரொம்ப பரிசுத்தவான் அப்படிங்கிறதுக்காக சாமி உங்களை என்னை ரட்சிக்கலை. அவருடைய தயவு என்ன செய்ததுங்க? ரட்சிப்பின் பாதையில் வழிநடத்தியதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிரியமானவர்களே, தீத்து 3:5 வாசிக்கிறோம், அவர் தமது இரக்கத்தின்படியே ரட்சித்தாராம். மனுகுலத்தின் மீது சாமி என்ன செய்தாராம்? இரக்கமாக இருந்தார். அதான் கம்பேஷன் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் மானிட சமுதாயத்தின் மீது இருந்தது. ஆனபடினால தான் உங்களை என்னை ரட்சித்து ஆண்டவர் தம்முடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார். அப்போ டிவைன் இன்டர்வென்ஷன் அவருடைய இரக்கத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையும் நமக்கு காண்பிக்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவனனை சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புத்தகத்தில் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களை என்னையும் சாமி என்ன செய்திருக்கிறாராம்? தூக்கி எடுத்திருக்கிறார். அவருடைய தம்முடைய தெய்வீக இன்டர்வென்ஷனை, இந்த டிவைன் இன்டர்வென்ஷனை நம்முடைய வாழ்க்கையில் வைத்தபடினாலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை மறக்கக்கூடாது. கிறிஸ்து என்கிறதான இன்டர்வென்ஷன் இல்லாதபடிக்கு நமக்கு ரட்சிப்பு இல்லை. கிறிஸ்துவே சகலமும், கிறிஸ்துவே எல்லாத்துக்கும் எல்லாமானவர் என்கிற அந்த 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 சித்தாந்தம், அந்த பிலாசபி நம்முடைய சிந்தையில் எப்பொழுதும் இருக்கணும். நான் அல்ல, கலாத்தியர் 2:20 வாசிக்கிறது போல, நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் நிலைத்திருக்கிறார் என்கிற அந்த சிந்தை நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை எப்படி பார்க்குறோம்? இன்றைக்கி நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம். இது என் ஸ்கிரிப்டில் இல்லை. பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம், வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறோம். என்னைக்காவது நம்முடைய ரட்சிப்பினுடைய நாளை, பேப்டிசம் டேவை செலிப்ரேட் பண்ணுறோமா? எத்தனை பேர் நம்ம கை தூக்கி சொல்ல முடியும், என்னுடைய பேப்டிசம், உங்கள் பேப்டிசம் டேட் என்ன தெரியுமா? அஃப்கோர்ஸ் பார்ன் அண்ட் ப்ராட் அப் கிறிஸ்டியன் சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம். இப்போ என்ன மாதிரி புற மதங்கள்லேருந்து வந்தவர்களுக்கு பேப்டிசம் டேட்டு தெரியுங்களா? எத்தனை பேர் கை தூக்க முடியுமா? கை தூக்காதீங்க, அவங்கள நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, இல்லையா? அப்போ அதை நம்ம சிந்திக்கணும். ஐயோ, இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பு, சர்வத்தையும் படைத்த கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த நாளை செலிப்ரேட் பண்ணுங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷன் தெரியுங்களா? காரணம், நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறதில்ல தெரியுங்களா? அந்த ரட்சிப்பினுடைய அந்த சாராம்சத்தை நீங்களும் நானும் உணராதிருப்பதன் காரணமே. ரட்சிப்பு அவ்வளோ ஒரு முக்கியமான காரியம். எத்தனையோ ஜனங்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, நம்மை ரட்சித்தாரே, அப்படிப்பட்டதான ரட்சித்த தேவனுக்கு நீங்களும் நானும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரர் இப்படியா சொன்னார், அந்த சால்வேஷன் டேவை அவர் டைரியில் எழுதி வச்சிருக்கிறாராம். அன்னைக்கு முழுவதுமாக உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவாராம். அவர் என்ன சொல்லுவார்? நைட்டெல்லாம் அழுதுகிட்டே இருப்பாராம். ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே, ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் ஒரு குற்றவாளி, நான் அத்தனை தண்டனை கிடைக்க வேண்டிய அத்தனை தண்டனை நீங்கள் சுமந்தீங்களே ஆண்டவரை, இந்த ரட்சிப்புக்காக நான் நன்றி ஆண்டவரனை சொல்லி துதித்து அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தம்முடைய நன்றி வழிகளை ஏறெடுப்பாராம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சால்வேஷனுடைய அந்த வல்லமையை நீங்கள் இன்றைக்கி இந்த காலை வேளையில் கேட்டீங்க. இப்படி இன்றைக்கி நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த நாளிலிருந்து உங்கள் டைரியில் மார்க் பண்ணிக்கங்க. எஸ், சால்வேஷன் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.
கடவுள் என்னை வெளியேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்தாரே, அந்த ரட்சிப்புக்கு நான் எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே தற்பரிசோதித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த கால வேளையில் தேவன் உங்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை எப்படி பார்க்கிறீர்கள்? சாதாரணமாகவா அல்லது சந்தோஷமாகவா? சிந்திக்கும்படியாக அழைக்கிறேன். Romans chapter 8 verse 3 and 4 explains that the law given through Moses could not bring righteousness due to human weakness. God sent his son Jesus as a sin offering, reproving the sin in the flesh. Through this divine intervention, the righteous requirement of the law is fulfilled in those who live by the Spirit. This salvation is a gift of grace and emphasizes God's mercy and the work of the Holy Spirit. Believers are encouraged to reflect on their view of this valuable salvation. How do we view our salvation? Ordinarily or joyfully? சிந்திக்கும்படியாக அழைக்கிறேன். மை கன்க்ளூஷன் ஆக, பவர் ஆஃப் காட் சால்வேஷன் நமக்கு கற்றுத்தரக்கூடியதான ஆன்மீக பாடம் என்ன? கண்டனம் இல்லை. ஆன்மீக சுதந்திரம், பாவ மரண ஆதிக்கத்திலிருந்து நமக்கு விடுதலை. இப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீக தலையீடு, டிவைன் இன்டர்வென்ஷன் இருந்தது. பாவ நிவாரண பலியாக கிறிஸ்துவே தம்மையே என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். இப்படிப்பட்டதான சுதந்திரத்தில் நிலைத்து நிற்பதற்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தெய்வம் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வாராக. The power of God's salvation teaches us freedom from condemnation, freedom from the law of sin and death, freedom through Jesus Christ. Christ offered himself as a sin offering, enabling us to inherit these blessings through divine intervention. May God help us to continue in this freedom. Amen. God bless you. நாம் அனைவரும் எழுந்து நின்று அர்ப்பண கீதமாக ஓ இயேசு உமதன்பு என்ற பாடலை பாடுவோம். அப்போது காணிக்கை எடுக்கப்படும். ஆவாயம் பூமி மலை அழிந்த
இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நாளில் நமது ஆராதனையில் கலந்து கொண்டு நல்லதொரு தேவ செய்தி அளித்த நமது மாநாட்டின் தலைவர் அவரன் சரவண்குமார் அவருக்கும் அவரது குடும்பத்தினரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர் மாநாட்டின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் தடவையாக நமது சபைக்கு வந்துள்ளார். அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளில் நமது ஆராதனையில் முதல் தடவையாக கலந்து கொள்கிறவர்களை நாம் வரவேற்க விரும்புகிறோம். பிரதர் ஈனோக் முதல் தடவையாக நம்ம மத்தியில் கலந்து கொள்கிறார். அவரையும் நாம் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். அதோடு என்னுடைய கசின் மிஸ்ஸஸ் நிர்மலா அண்ட் தென் என்னோட நீஸ் மிஸ்ஸஸ் கிறிஸ்டி மேகலா நம்மோடு கலந்து கொள்கிறார்கள். அவரையும் வரவேற்கிறோம். சபையாருக்கு சில அறிவிப்புகள். நமது ஆராதனை முடிந்த பிறகு மதிய உணவிற்கு பின்பாக மவுண்ட் ஆலிவ்ஸில் ஒரு எவாஞ்சலிசம் ஒர்க் ஷாப் சுவிசேஷ ஊழியத்தை குறித்த ஒரு பட்டறை நடைபெறும். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதேபோல் நமது மெத்தடிஸ்ட் திருச்சபையின் 140வது ஆண்டு நிறைவு ஆராதனை வெஸ்லி மெத்தடிஸ்ட் சபையில் நடைபெறும். இது 16ஆம் தேதி பிப்ரவரி அந்த நாளில் நடைபெறும். பிஷப் பிலிப்லிம் அந்த வேளையில் தேவனுடைய செய்தி அளிப்பார். அனைவரும் இதில் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது பெண்கள் சங்கத்தின் வேதாகம வகுப்பு 16ஆம் தேதி பிப்ரவரி நம்ம சபையில் நடைபெறும் 11:45 மணிக்கு. ஹேனாஸ் ப்ரேயர் அண்ட் WCS ஓரியன்டேஷனும் அந்த பைபிள் ஸ்டடி அந்த வேதாகம வகுப்புக்கு பின்பாக நடைபெறும். இதை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் நீங்கள் மிஸ்ஸஸ் ரம்யா அல்லது மிஸ்ஸஸ் மேனகா அல்லது மிஸ்ஸஸ் அனிதாவை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். ஈடாக் பெண்கள் சங்க முகாம் 15ஆம் தேதி பிப்ரவரி 9 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் செம்பவாங் திருச்சபையில் நடைபெறும். ரைசிங் சில்ட்ரன் என்ற டிஜிட்டல் வேர்ட் என்ற தலைப்பில் சிஸ்டர் சலோமி மனோஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இதை குறித்து நீங்கள் அதிகம் அறிய விரும்பினால் நீங்கள் நமது சபையின் பெண்கள் சங்க தலைவி சிஸ்டர் ரம்யாவை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியன் சிஸ்டர்ஸ் இந்திய சகோதரிகள் ஐக்கியம் அது 16ஆம் தேதி பிப்ரவரி மதியம் 1 மணியிலிருந்து 4 மணி வரை நமது சாரிஸ் ஹாலில் நடைபெறும். இதிலும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இதை குறித்து நீங்கள் மேலும் அறிய விரும்பினால் சிஸ்டர் ரம்யா அல்லது சிஸ்டர் ஜூலியட் நெல்சனை நீங்கள் தொடர்பு கொள்ளவும். மனப்பாட வசனத்தை நாம் வாசித்து ஜெபித்து முடிக்கலாம். மனப்பாட வசனம் 2 கொரிந்தியர் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்தே நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். ஜெபிக்கலாம். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்காரணராய் இருக்கிற எங்களுடைய அன்பின் பரம்பொருளே, இந்த நல்ல நாளுக்காக தகப்பனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய சன்னிதானத்தில் எங்களை கொண்டு வந்தீர். எங்களுடைய அங்கலாய்ப்புகளெல்லாம், கவலைகளெல்லாம், கண்ணீர்களெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே பாதபடி இல்லை ஆண்டவரே நாங்கள் சமர்ப்பணம் செய்துட்டோம்யா. நாங்கள் வெளியே போகும் பொழுது நீர் கொடுக்கிற சம்பூர்ண ஆசீர்வாதங்களோடு தகப்பனை நாங்கள் வெளியே புறப்படுகிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கரம் துறந்து எங்களோடு தகப்பனை இந்த வாரம் முழுவதுமாக இருக்கும்படியாக ஐயனே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ராஜா. அருமையான அன்பு பிள்ளைகளோடு தகப்பனை உம்முடைய இறை வார்த்தை மூலமாய் பேசினீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சால்வேஷனுடைய அந்த வல்லமையை ஆண்டவரை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்தீங்களே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த ரட்சிப்பை ஆண்டவரே சாதாரணமாக அல்ல ஆண்டவரே, அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்ல தெய்வத்தோடு கூட நடக்கிற அந்த அனுபவம் என்கிற ஆண்டவரே அந்த பரந்த மனப்பான்மையோடு அந்த சால்வேஷனை ஆண்டவரை நாங்கள் சீரியஸாய் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ரட்சிப்புக்கு ஏற்ற கிரியைகளை தகப்பன இண்டிவிஜுவலாக, குடும்பமாக, சபையாக ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் செய்வதற்கு தகப்பன எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுகிரகத்தை, தயவை, ஒத்தாசை ராஜா இந்த காலை வேளையில் தகப்பன நீங்கள் பாராட்டியருளும்படியாக ஆண்டவரை ஐயனே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்த அருமையான உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அடிமை ஊழியக்காரன் ஆண்டவரே உம்முடைய திருப்பாதங்களில் உயர்த்தி பிடிக்கிறேன் ஐயா. அன்பு பிள்ளைகள் ராஜா நாளை தினத்திலிருந்து உலகத்துக்குள்ளாக போகிறாங்க. தேவ கிருபை, தயவு, ஒத்தாசை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். கால்கள் தடுமாறும் பொழுது விழுந்து போகா வண்ணம்
அன்பு பிள்ளைகளை பாதுகாப்பீராக. இந்த உலகத்தினுடைய எல்லா பொல்லாப்புக்கும், உலகத்தினுடைய எல்லா இச்சைகளுக்கும் ஆண்டவரே, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு ஆண்டவரே, அன்பு பிள்ளைகளை விலக்கி அப்பனேசு ஆண்டவரை பாதுகாப்பீராக. குடும்ப உறவுகளுக்கு தேவையான சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தினுடைய எல்லா ஊழியங்களிலும் ஆண்டவரே, நம்முடைய அன்பின் கரம் இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆவியானவருடைய தயவு துறந்து இந்த சபை மீது இருப்பதாக, தலைவர்கள் மீது இருப்பதாக, ஊழியர்கள் மீது இருப்பதாக ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு விசுவாச பெருமக்கள் மீது ஆண்டவரை இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒவ்வொரு நாள் ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜனமாய், உமக்கென்று வைராக்கியமாய் ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தவும், நாங்கள் ஆயத்தப்படுத்தவும் தகப்பனே, நாங்கள் ஆயத்தப்படவும் தகப்பனே, நீங்கள் உதவிக்கரத்தை நீட்டி அருளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் அன்பு பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய அடியேன் ஒப்பு கொடுக்கிறையா. பொறுப்பெடுப்பீராக, ஐக்கியத்தை ஆசீர்வதிப்பீராக, எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். மகிமை உமக்கு மாத்திரம் சொந்த ராஜா. தொடர்ந்து தகப்பனே, நாங்கள் சிறுகட்டும், நீர் எங்களில் பெருகும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இந்த நாளில் உம்முடைய வருகை இருக்குமாயினையா, உம்முடைய வருகைக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.